எங்கள் கூட்டணியில் ஏற்கனவே இருக்காங்க. நாங்கள் பயணிப்போன்னு 10 வாட்டி சொல்லிட்டாங்க. சொன்ன அப்புறமும் அடுத்தவன் பொண்டாட்டியை ராத்திரியில் கை காட்டி கூப்பிட்றதுக்கும் எடப்பாடி கூப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதா? இந்த வேலையை செய்யலாமா? இது அரசியலுக்கு எடுபடுமா? திமுகவை எதிர்க்கணும், உங்களால் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாரும் எங்கள் அணியில் சேருங்க, திமுகவை வந்து 2026 வீட்டுக்கு அனுப்பிடலாம். நான் கீழே பத்துக்கிறேன், என் மேலே எல்லாரும் படுத்துங்க, அடி உங்கள் மேலே ஓட்டணும்னு சொல்லுவான்ல. அதுக்கப்புறம் நான் ரத்தன கம்பளம் வெளிப்பேன், சிவப்பு கம்பளம். அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ரத்தக்கடை பறிந்த கம்பளம்ன்றாங்க. அதுக்கு இன்னும் நாண்டுக்கிட்டு சாகலாம்ல. ஓகே, அதிமுக பாஜக கூட்டணி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்கிறது? ஆணுக்கும் கல்யாணம் இருந்தால் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். இல்லை, அந்த பாஜகவை ஃபஸ்ட்டு திமுக தானே கூட்டணியில் கொண்டு வந்திருந்தீங்க தமிழகத்துக்குள்ள. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை செருப்பு போட மாட்டேன். ஒரு வார்த்தையில் ஒரு வாக்கை சொல்லக்கூடாது. சொன்னால் அந்த வாக்கை உயிர் கொடுத்தாவது காப்பாற்றணும். இதுதான் திமுக. சரி, இன்ன வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க என்ன, இல்லை ஜெயிலில் தூக்கி போட்டால் கூட அந்த கட்சியை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி, அது வாக்கு, அதை காப்பாற்றணும். செருப்பு போட மாட்டேன்னு சொன்னேன். நயினார் நாகேந்திரன் வாங்கி கொடுத்தவொடனே போட்டுக்கினேன். அது ஏன்ட்ட கேட்டுதான் நானே வாங்கி கொடுத்துருவேனே. நான் காட்டில் தூக்கி போய் கற்பழித்தேன், இஷ்டப்பட்டு வந்தால் மாசமாக்கினேன், வேண்டான்னா கலைச்சேன். இப்படி ஒருத்தன் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு உயிரோட சுரியறான் போது ஆனால் நான் வந்து விலங்கை விட கேவலமாக நினைக்கிறேன். அவர் பேச்சை பேச விரும்புகிறேன். மேலே தேர்தல் நடக்குமா, காலை விட்டு பார்ப்பார், சுட்டுக்குச்சின்னா திருப்பி எடுத்துன்னு படம் நடிக்க போயிடுவார். என் தம்பிங்க ரோட்டில் நின்று அடிபட்டு சாவா. தமிழகத்தில் தாமரை மலருமா மலராதா? மயரோட மலராது. நீ பண்ணதெல்லாம் என்ன? ஆட்சிக்கு வந்ததுலேருந்து உனக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒரு 5 மந்திரியை நியமித்த. எதனா ஒரு பிரச்சனைனா அங்கே 20 பேர் ஓடுவான், இங்கே 20 பேர் ஓடுவான். இதில் தானே உங்கள் ஆட்சி ஓடிச்சு. உன் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுல வேலை, அமித்ஷா காலில் விழுற வேலை, நரேந்திர மோடி காலில் விழுற வேலை. எதை ஏற்று நீ கேட்ட? இதை வச்சுக்கின்னு ஃபைல் 1 ஃபைல் 2ன்னு பெரிய ஜாம்பவா மாதிரி எங்க வாயை திறந்தால் புழுவுறதுக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கான்னா அண்ணாமலையை தவிர வேறு யாருமே கிடையாதுங்க. இப்போ கூட போகிறாரு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போமா. இவர் அடகு வச்சுட்டு போன தமிழ்நாட்டை வடநாட்டு சேட்டுக்கிட்ட இவர் அடமானம் வச்சுட்டு போனார்ல, அதை இன்னும் மீட்டலேன்னு இவர் தூங்கிட்டு இருக்காரு. நீ தமிழ்நாட்டுக்கு நீ தானே என்டிஏ தலைவர். நீ ஒரு வார்த்தை பேசுனியா? வாய் வழியாகவும் காற்று வரல, பேக் வழியாகவும் காற்று வரல, எல்லாத்தையும் ப்ளக்கு போட்டாச்சு. நின்றுட்டு கையை தூக்கிட்டேந்து வந்துட்டேன். நீங்கள் சாமி படம் பார்த்தீங்கல்ல, அது அந்த வில்லன் கடைசியில் 6 கார் 7 கார் மாதிரி ஓடுவான்ல, அந்த மாதிரி திட்டுத்தனமாக ஓடுறீ. அவங்க வெக்கமாக இல்லை. அதை வேற இல்லாமல் மானங்கட்டு போய் அங்கே போய் பார்த்துட்டு திருட மாதிரி ஓடி வந்து நீ என்ன சொன்ன? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்றைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயா. அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. திராவிட மாடல் ஆட்சி இப்போ எப்படி போயிட்டுருக்கு? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அரசியல் களம் யாருக்கு சாதகமாக இருக்குது? திராவிட மாடல் ஆட்சின்றது 4 வருஷமாக நல்லா தான் போயிட்டுருக்குது. இன்னொரு 10 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. அதை எல்லா கட்சியும் எப்படி அணுகிறாங்கன்னு தெரில. இது புலிகளோட வேகத்தை விட அதிகமாக இந்த தேர்தலை சந்திக்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஏன்னா அவ்வளோ நன்மைகள் செஞ்சு கொடுத்துருக்கோம். அதனால் யார் எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்ற ஆராய்ச்சியை விட மக்களை செஞ்சிச்சு மக்களை ஆதரவு தேர்றதுல திமுக ரொம்ப முன்னேற்பாடோடு வேலை பார்த்துட்ருக்கோம். ஆனால் பலரோட கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, மக்கள் மாற்று அரசியலை எதிர்பார்க்குறாங்க, திமுக ஆட்சி மீது வந்து மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு திமுக தலைமை கழக பேச்சாளராகவும் ஒரு திமுக தொண்டனாகவும் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு யார் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு தெரில. நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றி வரேன், சின்ன கிராமத்துலேருந்து பெரிய கிராமம் வரைக்கும். அதே மாதிரி மற்ற பேச்சாளர் மாதிரி மேடையில் ஏறி பேசிட்டு அதோடு இறங்கி வண்டி ஏறி வீட்டுக்கு வரவும் இல்லை. பேசி முடித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் அந்த மக்களோட கலந்துரை ஆடிட்டு தான் நான் ரூமுக்கே வருவேன், சாப்பிடவே போவேன். அதனால் யாரும் எதிர்ப்பாக சொல்லலை. மாற்றத்துக்கான அரசியல் எங்கே இருக்குன்னு தெரில, அதுக்கு யார் தலைமை ஏற்பாங்கன்னு தெரில. அப்படி ஒரு வலிமையான தலைவர் வந்தால் அப்போ அதை பற்றி நான் பதில் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் அவர் தான் வந்து 2026க்கான மாற்றத்திற்கான கட்சி அப்படிங்கிற மாதிரி நிறைய கொள்கைகளை பரப்பிக்கிட்டு வராங்க. நிறைய பிரச்சாரங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதே வீடு தான்
இதே வீட்டில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சாயந்தரம் 7 மணிக்கு ஒரு 20 பசங்க எனக்கு ஒன்றா சேர்ந்து ஃபோன் பண்ணானுங்க புரசவாக்கத்துலேருந்து. நாங்கள் எல்லாம் தாவேக்கா, உங்களோட வீடியோ உங்களோட பேச்சை பார்த்து நாங்கள் தாவேக்காவை வெறுத்து திமுகவில் சேர விரும்புகிறோம். சரி வாங்க அறிவாலயம் கூப்பிட்டு போகிறேன், மாவட்ட செயலாளர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்லாம் சொன்னேன். இல்லை இல்லை, உங்களை மட்டும் பார்த்து உங்களுக்கு மட்டும் சால்வை போட்டால் போதும்னு சொல்லி ஒரு 20 பேர் தாவேக்காலேருந்து என்னோட முன்னிலையில் திமுக இருந்தாங்க. அதாவது மாற்றத்தை தரேன்னு சொல்கிற ஆள் யார், அவரோட அரசியல் வரலாறு என்ன, அவரோட அரசியல் புரிதல் என்ன? நீங்கள் பாருங்கள், பேசுகிறதுல ஏதாவது ஒட்டு இருக்கா, உறவு இருக்கா? கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கிட்டார் பெரியாரை, அண்ணாவை, காமராஜரை. அந்த பெரியாரை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவான வார்த்தைகளால் முருகன் மாநாட்டில் இந்து முன்னணியினர் அவமானப்படுத்தினார்கள். அதற்காக ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை, ஏதாவது குரல் கொடுப்பாரா என்றால் இல்லை. இப்படிப்பட்டவர் மாற்றத்திற்கான தலைவர் என்று எப்படி ஒற்றுக்கொள்ள முடியும்? மாற்றத்தை எப்படி தருவார்? அவருடைய வரலாறு என்ன? போன வாரம் கூட சொல்லியிருக்காரு, போன வாரமாக நேற்று சொல்லியிருக்காரு, 67 வந்ததை போல், 77 வந்ததை போல். 67 என்ன வந்துச்சு? 1949 திமுகன்ற கட்சியை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போராடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 57 தேர்தலில் போட்டி போட்டு 15 சீட்டு ஜெயிச்சு, 62 போட்டி போட்டு 50 சீட்டு ஜெயிச்சு, அதுக்கப்புறம் 67 தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதுக்கப்புறம் 77 மாற்றத்தை சொல்கிறாரு. 77 மாற்றம்னா 72 அரசியல் கட்சியை துவக்கத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களிடம் அன்பை பெற்று திமுகவின் பொருளாளராக இருந்து தன்னை வளர்த்து கொண்டு தன் ரசிகர்களை திமுகவில் களப்பணியாற்ற கற்றுக் கொடுத்து அதற்கு பின்னால் கட்சி ஆரம்பித்தார். உலகத்தில் எவரும் எவனும் எவளும் 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடிப்பேன் என்று சொன்னதும் கிடையாது, பிடித்ததும் கிடையாது. அதற்கு விஜய் விதிவிலக்கும் கிடையாது. இப்போ அவங்களோட கட்சியோட ஒரு ஆப் ஒன்று இது பண்ணாங்க, அதில் கூட பேசியிருப்பார், நாங்கள் அண்ணாவை பின்பற்றுவோம், அண்ணாவோடைய ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதும் அண்ணா ஆரம்பித்த ஒரு கட்சியோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அதிமுகவாக இருந்தாலும் அண்ணாவை வந்து ஒரு கொள்கை தலைவராக எடுத்து நடந்திருக்கு. இவர் புதுசாக நான் அண்ணாவோட ஆட்சியை கொண்டு வரேன் அப்படிங்கிறாரு. அதுவும் எப்போ சொல்கிறாரு? கட்சி ஆரம்பித்த அன்றைக்கி சொல்லலை, முதல் மாநாட்டில் சொல்லலை, 2வது மாநாடு நடத்த போகிறாரு. இப்போ உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அதனால் அப்போ அண்ணாவை கொச்சப்படுத்தும் போது நீ எங்கே போயிருந்த? உன்னோட கொள்கை தலைவர் அண்ணாவை போல்னு சொல்கிற. அண்ணாவை போல் மக்களிடம் பழகு, மக்களிடம் உறவாடு, மக்களின் தேவைகளை அறிந்து அதற்கு பின்னால் அவர்களுக்கு சேவையாற்றுன்னு சொல்கிறாரு. ஆனால் அண்ணாவையும் பெரியாரையும் தானே கேவலப்படுத்தினாங்க. அப்போ நீங்கள் எங்கே தூங்கிட்டு இருந்தீங்களா? இல்லை கோமா ஸ்டேஜில் இருந்தீங்களா? இந்த ஊரில் இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன? எத்தனை மக்களை சந்திச்சிருக்கீங்க? எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கீங்க? எதுக்காக வெளியே வந்திருக்கீங்க? ஏங்க நீ ஒரு திருடன் மாதிரி ஒரு தலைவருக்கு மாலை போடுறதுக்கே, அம்பேத்கருக்கு மாலை போடுறதுக்கு மாஸ்க்கு போட்டுட்டு ஒரு காரை விட்டு இறங்கி தடன்னு ஓடி ஒரு மாலையை போட்டு காரில் ஏறி ஓடி போகிறடி. நீ எப்படி ஒரு அண்ணா வழியை பின்பற்ற முடியும்? அண்ணாவோட எளிமை உனக்கு தெரியுமா? அண்ணாவோட போராட்டம் உனக்கு தெரியுமா? அண்ணா தம்பிகளுக்கு எழுதிய கடிதம் உனக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாத அண்ணாவை சொன்னால் ஜனங்க நம்பிடுவாங்களா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுக அதிமுக இருமுனை போட்டியாக இருந்தது, இப்போ மும்முனை போட்டி. எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து யாருமே எதிரி கிடையாது, எனக்கு திமுக தான் எதிரி, மக்களாட்சியா இல்லை மன்னராட்சியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வந்து முதல் மாநாட்டில் நிறைய எழுப்பியிருந்தார் விஜய். இப்போ 2வது மாநில மாநாடு வந்து போட போகிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக தான் இவரோட ஸ்ட்ரெயிட் எதிரினே சொல்கிறாரு. திமுக தான் ஸ்ட்ரெயிட் எதிரின்னு சொல்கிறாரு. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, மன்னராட்சியா மக்களாட்சியான்னு. இது முட்டாளோட வாதமாக தான் நினைப்பேன். தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ மன்னராட்சி போய் எத்தனை ஆண்டு காலம் ஆகுது? 47 சுதந்திரம் வாங்கிட்டோம், 50 குடியாட்சி வந்துடுச்சு, ஆட்சி அமைச்சாச்சு, ஆட்சி நடக்குது. மக்களுடைய அன்பை எவன் பெறுகிறானோ, மக்களிடம் வாக்கு சென்று கேட்டு எவன் வெற்றி பெறுகிறானோ அவன்தான் ஆட்சிக்கு வர முடியும் என்ற அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாத ஒரு ஆளை நீங்கள் உங்கள் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, என் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்கள் விஜயை ஒரு எதிரியாகவோ ஒரு பொருட்டாகவோ நாங்கள் மதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதற்கான தேவையும் திமுகவுக்கு இல்லை. ஓகே ஐயா, இப்போ நிறைய பேர் வைக்கிற கேள்வி என்னன்னா,
டாக்டர் கலைஞர் ஐயாவுக்கு அப்புறம் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் உதயநிதி அவர்கள், இன்பநிதி அவர்கள், இப்படி வந்து வாரிசாவே கொண்டு வரீங்களே, ஏன் அந்த திமுக கட்சியில வேற ஆளுமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க ஒரு திமுக தொண்டரா? இதுக்கு நீங்கள் எப்படி மகாராஷ்டிராவில் சேட்டை பண்ணீங்களோ, எப்படி கோவாவில் சேட்டை பண்ணீங்களோ, எப்படி மணிப்பூரில் சேட்டை பண்ணீங்களோ, அதை பண்ணுறதுக்கு பிஜேபி துடிக்கிறான். இது வந்து வாரிசுன்னு சொன்னால் தளபதி அவர்கள் கலைஞர் 14 வயதில் தமிழ் கொடி ஏந்தி வீதிக்கு வந்தார் என்பது வரலாறு. எங்கள் அண்ணன் தளபதி 12 வயதில் திமுக தலைவர்கள் பேசுகின்ற கூட்டத்தில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து அதை ஒளிநாடாவில் பதிவு செய்து அதை முரசொலிக்கு கொடுத்து அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். எமர்ஜென்சி வந்தது, கலைஞரை அரெஸ்ட் பண்ணல. இருக்கிற மற்ற தலைவர்கள், நீங்கள் வேறு தலைவர் இல்லையான்னு கேட்குறீங்க, அவங்களெல்லாம் பண்ணல, எங்கள் தளபதியை தான் அரெஸ்ட் பண்ணாங்க. எப்படி சுதந்திர போராட்டத்தில் இருந்தப்போ கோட்சை எழுதி கொடுத்துட்டு ஓடி வந்தார், அது மாதிரி எங்கள் தளபதி ஓடி வரல. போலீஸ் சொல்லிச்சு, நீங்கள் வந்து திமுகவுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துருங்க, உங்களை விட்டுறோம், நீ புது மாப்பிள்ளை கிளம்பலான்னாங்க. திமுகவுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று எழுதி கொடுப்பதை விட சிறைச்சாலையில் செத்து போவேன் என்று சொல்லி எமர்ஜென்சியை எதிர்கொண்டு ஓராண்டு காலம் சிறை முதித்து சித்திரவதைகளை தாங்கி, ஒருவேளை சிட்டிபாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் அந்த அவசர கால நிலையில் எங்கள் அண்ணன் தளபதியை பிணமாகத்தான் நாங்கள் மத்திய சிறையிலிருந்து கொண்டு வந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அடக்குமுறையை தாங்கியவரை பார்த்து வாரிசு என்று சொல்வது எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. ஓகே, ஸ்டாலின் ஐயாவை சரி, உதயநிதி ஐயா என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். உதயநிதி என்ன பண்ணாருன்னா, அதுக்கு அடுத்து இந்த கட்சியையும் இந்த ஆட்சியையும் முதல்வருக்கு துணையாக இருப்பதற்கு ஒரு துணை முதல்வராக கொண்டு வந்திருக்கிறோம். அவரை கொண்டு வந்ததின் விளைவு விளையாட்டுத்துறை மந்திரியாக ஆக்கியிருக்கிறோம். உங்கள் வயசுக்கு நீங்கள் எத்தனையோ ஆட்சியை பார்த்துருக்கலாம், இல்லை பார்க்காம கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் உங்கள் கவனத்துக்கு நான் சொல்கிறேன், விளையாட்டுத்துறை என்ற துறை எந்த மாநிலமாக இருந்தாலும் அது வெளியில் தெரியாத ஒரு துறையாகத்தான் இருக்கும். எவனாவது எங்கேயாவது போய் கப்படித்து வந்தால் விமான நிலையத்தில் சால்வை போடுவதற்கும் அவனுக்கு நிதி உதவி தருவது தான் விளையாட்டுத்துறை மந்திரியின் வேலை. ஆனால் இவர் அந்த துறையை கையில் எடுத்ததற்கு பின்னால் ஃபார்முலா கார் பந்தயத்தை எவனாவது நடத்தினானா? இதுவரை ஆசியாவிலேயே நடத்தவில்லை, அதை நடத்தி காட்டினார். செஸ் ஒலிம்பியாட் குறைந்த காலத்தில் இதை நடத்த முடியுமா என்று மத்திய சர்க்கார் கேட்டபோது அந்த குறைந்த இடைவெளியிலும் சிறப்பாக நடத்தி காட்டி அந்த செஸ் ஒலிம்பியாட்டை நடத்தி காட்டினார். அவர் விளையாட்டுத்துறை மந்திரியாக ஆனதற்கு பின்னால் தான் யாரெல்லாம் திறமையானவன் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கிறானோ அவனையெல்லாம் தேடி கண்டுபிடித்து ஊக்கம் கொடுத்து அவனுக்கு உதவி புரிந்து அவன் பதக்கம் வெல்வதற்கு காரணமாக இருக்கிறார். இது விளையாட்டுத்துறை மந்திரியாக. அவர் திமுகவின் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றார். இதுவரை கிட்டத்தட்ட 75 லட்சம் உறுப்பினர்களை இந்த திமுகவிற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட 410 பேச்சாளர்கள் இருந்தோம். அதற்காக ஒரு பெரிய விழாவை நடத்தி ஆங்காங்கே பேச்சு போட்டி நடத்தி ஒரு 183 பேச்சாளர்களை, இளம் பேச்சாளர்களை இந்த கட்சிக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஏதோ வாரிசு என்ற அடிப்படையில் நாங்கள் பதவி கொடுப்பதில்லை. இப்படி சொல்ல போகிறீர்கள் என்ற காரணத்தினால்தான் நாங்கள் மேல் சபை எம்பியாகவோ தமிழ்நாட்டு மேல் சபை உறுப்பினராகவோ ஆக்காமல் அவர் தாத்தா போட்டியிட்டு வெற்றி பெற்ற சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் மக்களிடம் சென்று வாக்கு கேட்டு வா என்று உத்தரவு போட்டு வெற்றி பெற்றதற்கு பின்னால் தான் இந்த அரசியல் சேர்த்திருக்கிறோமே தவிர இதில் வாரிசு என்ற வார்த்தை எடுபடாது. சார், உங்கள் மேலேயும் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒரு பழமையான ஒரு கட்சியோட தலைமை கழக பேச்சாளர், ஆனால் ஒரு அரசியல் கட்சியோட பேச்சாளர் மாதிரி பேசாமல் ஃபுல்லாக ஆபாச பேச்சாவே வந்து பேசுகிறாரு. நீங்கள் அரசியல் பேச்சாளராக இல்லை ஆபாச பேச்சாளர்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை? உங்களுக்கு வர கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய எதிர்கட்சியில இருந்து உங்களை மேலே நிறைய இது மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அதை விட வலிமையான ஆயுதம் எடுப்பவன் தான் உண்மையான போர் வீரன். அதை நான் கற்றுத் தேர்ந்தவன். ஒரு காலத்தில் அரசியல் என்பது நாகரிகமாகவும் கண்ணியமாகவும் இருந்தது. நானும் அப்படித்தான் இருந்தேன். இப்போது நீங்கள் பார்க்கின்ற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி 67ஆம் ஆண்டில் மெக்காபோன் மூலம் அரசியலுக்கு வந்தவன். 80ஆம் ஆண்டில் சிறந்த பேச்சாளனாக உருவெடுத்தவன். அதிலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனால் அடையாளம் காட்டப்பட்டு
ஆளாக்கப்பட்டு திமுக என்ற மாபெரும் இயக்கத்தில் பயணிக்கின்ற நான் எதிரணியில் என்னென்ன பேசுகிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனித்து அவர்கள் பாணியில் பதில் சொல்கிறேனே தவிர ஆபாசம் என்று எதை நீங்கள் குறிப்பிடுவீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஓகே, பொது வாழ்க்கையில் இருக்கவங்க பொது மேடையில் இது மாதிரி அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்த எதை அநாகரிகம் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இது வட சென்னை. இப்போ நீங்கள் கூட உங்கள் ஸ்டுடியோவை கூப்பிட்டீங்க, நான் என் வட சென்னை கூப்பிட்ருக்கேன். வட சென்னையில் சாதாரண எளிய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் அவர்கள் பாணியில் பேசுகிறேனே தவிர ஆபாசமோ அநாகரிகமோ என் பேச்சில் இருப்பதாக நான் கருதவில்லை. ஓகே சார், நீங்கள் இது மாதிரி பேசினதுக்கப்புறம் சரி, நீங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தீங்க சிறைக்கெல்லாம் கூட போனேன், ஆனால் வந்து என்னை வந்து கட்சியிலேருந்து யாரும் வந்து என்னை நேர்லலாம் பார்க்கல, ஆனால் இருந்தாலும் அந்த திமுக கூட எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பற்று? அதுதான், எங்கே தொலைச்சமோ அங்கே தான் தேடணும். இங்கே ஒரு 10 ரூபாயை போட்டுட்டு நான் பக்கத்து தெருவில் போனால் என்னை விட முட்டாளி எவனா இருப்பானா? தனிப்பட்ட மனிதனின் ஆசைகள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் இதையெல்லாம் விட ஒரு நாட்டின் எதிர்பார்ப்பு, நாட்டின் தேவை, மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த இயக்கத்தை விட்டால் வேறு இயக்கம் இல்லை என்று பரிபூரணமாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடால் நான் இந்த இயக்கத்தில் பயணிக்கிறேன். அதிலும் இந்த கட்சியில் எனக்கென்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எதிர்பார்ப்பு இருந்தால் தான் ஏமாற்றம் வரும். நான் எதையுமே எதிர்பார்க்கலையே. இந்த கட்சியில் இது கிடைக்குமா அது கிடைக்குமா, அதுக்காக நான் சாமியார் கிடையாது. எதையும் வேணான்னு மறுக்கிறதுக்கு வந்தால் அந்த வாய்ப்பை அதற்கு முன்பு இருந்தவனை விட சிறப்பாக செய்து முடிக்கின்ற வல்லமையும் ஆற்றலும் எனக்கு இருக்கிறது. ஆனால் அதற்காக போய் யாரிடமாவது மண்டியிட வேண்டுமென்றோ, பிச்சை எடுக்க வேண்டுமென்றோ, யாரிடமாவது கையேந்தி நிற்க வேண்டும் என்று நினைத்தால் என் தன்மானம் இடம் கொடுக்காது. அதனால் அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு என் ஆசைகளை அழித்துவிட்டு இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சேவை தேவை என்ற காரணத்தால் நான் இருக்கிறேன். ஓகே சார், இப்போ வந்து நம்ம முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வந்து நிறைய மேடைகளில் வந்து சொல்லியிருப்பாங்க திமுக கூட்டணி 2026 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறும் அப்படின்னு. இப்போ ரீசெண்ட்லியில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியார் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுற இடத்துல எல்லாம் வந்து 210 தொகுதிகளுக்கு மேலே எங்கள் கூட்டணி வெல்லும், திமுகவை நாங்கள் கூண்டோட வெளியேற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அது இருட்டில் ஒருத்தன் பயந்து போனவன் இருட்டில் ஒரு ஊரை கடக்கணும்னு சொன்னால் ஏதாவது பக்தி பாடல், சாமி பாட்டு, இல்லை அவனுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் உளறிட்டே போவாங்க. அந்த மாதிரி உளறல் பழனிசாமி. அவரோட பேச்சில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தோன்ற நினைப்பு இருக்கா? இப்போ கூட போகிறாரு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போமா. இவர் அடகு வச்சுட்டு போன தமிழ்நாட்டை வடநாட்டு சேட்டுக்கிட்ட இவர் அடமானம் வச்சுட்டு போனார்ல, அதை இன்னும் மீட்டலைன்னு இவர் தூங்கிட்டு இருக்காரு. நாங்கள் மீட்டு 4.5 வருஷம் ஆச்சுன்றது அவருக்கு ஒன்றுமே தெரியல. அதை போய் நீங்கள் சொல்லுங்கள். முதல் என்ன சொன்னார்? கோயில் நிலத்தை எடுத்து கல்லூரி கட்டுவதா? முட்டாள் சொல்லுவானா இதை? ஆலயம் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம். யார்? பாரதி பாடினது. இந்த முட்டாளுக்கு அது கூட தெரியலையே. இப்போ போய் அவர் சொல்கிறாரு 210 வரும். எங்கெங்கே வரும்? அகப்பில் இருந்தால் தானே, இங்கே சட்டியில் இருந்தால் தானே அகப்பில் வரும். ஒன்றுமே இல்லையே. இப்போ நேற்று பார்த்தீங்கல்ல, 210 தொகுதி ஜெயிக்கிறவர். நேற்று யார் வந்தாங்க எங்கள் முதலமைச்சரை பார்க்க? ஓபிஎஸ் வந்து மீட் பண்ணியிருக்காரு. கூட்டணி எதுவும் உருவாகிறதா? கூட்டணி உருவாகுதா உருவாகலையா அதெல்லாம் தலைமை பார்த்துக்கும். திமுகவை எதிர்ப்பவனை, திமுகவை ஒழிப்பேன் என்று சொல்பவனை என் பாணியில் இன்னும் இறங்கியும் அடிப்பேன் என்பது மட்டும் உறுதி. ஓகே, இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி, மிகப்பெரிய ஒரு கட்சி வந்து எங்கள் கூட கூட்டணியில் இணைய போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து நேரடியாகவே கூட்டணிக்கு நிறைய கட்சிகளுக்கு வந்து விடுப்பு இது பண்ணுறாரு. சீமானா இருந்தாலும் வரலாம், விஜய்க்கும் அழைப்பு விடுறார். என்ன இது, பிஜேபி கூட கூட்டணி இருக்காரு. இப்போ எதுக்கு இன்னும் இதர கட்சிகள்லாம் நிறைய வந்து கூப்பிடுறாரு? இதை விட மானங்கட்ட பழப்பு ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு வருமா? நீ வந்து எந்த கூட்டணியிலும் இல்லாதவனை கூப்பிடுறது அரசியல் சாணக்கியத்தனம். எங்கள் கூட்டணியில் ஏற்கனவே இருக்காங்க, நாங்கள் பயணிப்போன்னு 10 வாட்டி சொல்லிட்டாங்க. சொன்ன அப்புறமும் அடுத்தவன் பொண்டாட்டியை ராத்திரியில் கை காட்டி கூப்பிட்றதுக்கும் எடப்பாடி கூப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதா? இந்த வேலையை செய்யலாமா? இது அரசியலுக்கு எடுபடுமா? அதனால் அதெல்லாம் தப்பு.
தப்பு தப்பாக சொல்கிறாரு. ஒருவேளை பாகிஸ்தான்லேருந்தோ அமெரிக்காலேருந்தோ ரஷ்யா ஜப்பான் அங்கேருந்து ஏன்னா கட்சி வந்தால் ரைட்டு. தமிழ்நாட்டில் எவ்வளோ கட்சி இருக்குதுன்னு தெரியும், எந்தெந்த கட்சி எங்களோட இருக்குதுன்னு தெரியும். எவன்லாம் உன்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டான். நீ கையை கூவி கூவி கூப்பிட்ற எல்லாரும் உன் கூட வர்றதை விட மானங்கட்ட பழுப்பு வேறு உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் ரத்தன கம்பளம் வெடிப்பேன், சிவப்பு கம்பளம். அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ரத்தக்கடை பறிந்த கம்பளன்றாங்க. அதுக்கு இன்னும் நாண்டுக்கிட்டு சாகலாம்ல. அந்த வேலையை தான் அவர் செஞ்சிட்ருக்காருல, வாய்ப்பே இல்லை. அதான் சொன்னேன்ல, இருட்டில் பயந்து போனவன் ஊரை கடக்கிறதுக்கு பாட்டு பாடுவான்ல, அது மாதிரி தான் அவர். இன்னொரு விஷயம் சொல்றாரு, திமுகவை எதிர்க்கணும், உங்களால அடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் எங்க அணியில சேருங்க, திமுகவை வந்து 2026 வீட்டுக்கு அனுப்பிடலாம். நான் கீழே பத்துக்கிறேன், என் மேலே எல்லாரும் படுத்துங்க, அடி உங்கள் மேலே ஓட்டணும்னு சொல்லுவான்ல. நான் போய் ஓடி படுத்துக்கிறேன், என் மேலே எல்லாரும் படுத்துக்கிட்டு, அந்த மாதிரி கதை இது. ஓகே, முக்கியமா அந்த பிரச்சாரத்துல இன்னொரு விஷயமும் வந்து சொல்றாரு, இந்த மாணவர்கள் பெண்கள் கூட்டம்லாம் இவ்வளவு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி, கொரோனா காலம் அந்த காலத்துல வந்து மாணவர்கள் படிக்க முடியாத சுச்சுவேஷன், நான் தான் எல்லாருக்கும் ஆல் பாஸ் போட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இது வந்து நிறைய ஏற்படுற யங்ஸ்டரை கவர்றாரா? இல்லை கொரோனா காலத்தில் ஏன் பரிச்சை நடத்தி எல்லாரும் கொல்லலான்னு பார்த்தியா? நாடே எடுத்த முடிவுங்க இது. ஒரு இந்திய தான் நாடே எடுத்த முடிவு. கொரோனாவை பற்றி பேசுகிறாரா இவர்? கொரோனாவில் சோப் ஆயில் வாங்குறதுலையும் பெனாயில் வாங்குறதையும் லைசால் வாங்குறதையும் திருடுனது யார்? டாக்டருங்கெல்லாம் கொரோனா காலத்தில் அவங்க வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா கொரோனா ஒட்டி இருக்கும். அதுக்காக லாட்ஜி போட்டால் திருநெல்வேலியில் ஒரு இல்லாத லாட்ஜி பேரில் பில்லு போட்டு திருடினது யார்? கொரோனா காலத்தில் என்ன பண்ணீங்க நீங்கள்? ஒரு ஆளுக்கு 650 ரூபா சாப்பாட்டுக்கு. கொரோனா அட்மிட் ஆனவன் எவனோ ஒருத்தனை கேட்டு பாருங்கள், ஒரு நாளைக்கு 650 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களான்னு. ஒரு நாளைக்கு ஒருத்தன் தலையில் 650 ரூபா பில்லு போட்டாங்க. ஆக்சிஜன் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, ஆஸ்பத்திரியில் இடம் இல்லை. உண்மையாக இல்லையா நீங்கள் பார்த்தது? நாங்களும் அந்த கண்டிஷனில் தானே வந்தோம் 21. நாங்கள் என்ன பண்ணோம்? ஆஸ்பத்திரி புதுசாக கட்டினோமா? எங்கெங்கெல்லாம் அரசு பில்டிங் கட்டப்பட்டு இருக்கோ, திறப்பு விழா காணாமல் இருக்கோ, அதையெல்லாம் ஆஸ்பத்திரி ஆக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற கேஸு வெளி மாநிலத்துக்கு போகிறத தடுத்தோம். அப்போவே நாங்கள் சொன்னோமே, கொரோனா கையாண்டோன்னு. கொரோனாவில் கேட்டோம்ல, கொரோனா பாதிக்கப்படுது, ஒரு 5000 ரூபா கொடுன்னு சொன்னோமே, கொடுத்தியா நீ? பணம் எங்கே இருக்குது? 1000 ரூபா தான் முடியும்னா. கொரோனா காலத்திலே சொன்னோம், கல்லால் என்ன பணம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த 4000 கொடுப்போன்னு சொன்னோம். கொடுத்தோமா இல்லையா? அந்த கொரோனாவை ஒழிச்சோமா இல்லையா? நாங்கள் அதுலேருந்து மீண்டு எழுந்தோமா இல்லையா? கிட்டத்தட்ட இப்போ 10 லட்சம் கோடிக்கு வெளிநாட்டிலேருந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு கம்பெனிகளை திறக்கிறோமா இல்லையா? வேலைவாய்ப்பை கொடுக்குறோமா இல்லையா? இதெல்லாம் உன் ஆட்சியில் பண்ணியா? நீ பண்ணதெல்லாம் என்ன? ஆட்சிக்கு வந்ததுலேருந்து உனக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒரு 5 மந்திரியை நியமித்த. எதனா ஒரு பிரச்சனைனா அங்கே 20 பேர் ஓடுவான், இங்கே 20 பேர் ஓடுவான். இதில் தானே உங்கள் ஆட்சி ஓடிச்சு. உன் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுல வேலை, அமித்ஷா காலில் விழுற வேலை, நரேந்திர மோடி காலில் விழுற வேலை. எதை ஏற்று நீ கேட்ட? எதாவது ஏற்று கேட்டு நீ வாங்கியிருக்கியா? நீ பண்ணுற தப்புன்னு சொல்லியிருக்கியா? ஒன்றும் சொல்லலை, எல்லாம் நாங்கள் பண்ண வேலை. ஓகே, அதிமுக பாஜக கூட்டணி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்கிறது? ஆணுக்கும் கல்யாணம் இருந்தால் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். இல்லை, அந்த பாஜகவை ஃபஸ்ட்டு திமுக தானே கூட்டணியில் கொண்டு வந்திருந்தீங்க தமிழகத்துக்குள்ள. அப்போ கலைஞருக்கு இருக்க காலகட்டங்களில் இது எல்லாருமே அரசியல் அறிவில்லாதனமாக பேசுகிறாங்க. அந்த பாஜக வேறு. இப்போ சொல்லுங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? பாஜக ஆட்சிக்கு வந்து ராமர் கோயில் கட்டிட்டாங்களா? ஆர்டிகல் 370 கொண்டு வந்துட்டாங்களா? வகுப்புவாரி சட்டம், பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துட்டாங்களா? வகுப்பு வாரிய சட்டம் கொண்டு வந்துட்டாங்களா? சிஏஏ கொண்டாட போகிறேன்னு சொன்னாங்களா? நாங்கள் அந்த 99 எங்களோட கூட்டணி வைக்கும்போது வாஜ்பாயையும் அவரோட இருக்கிற சகாக்களையும் கூப்பிட்டு, எங்கள் தலைவர் கலைஞர், உன்னோட நான் கூட்டணி வைக்க தயார், நான் வச்சா ராமர் கோயில் பற்றி வாயை திறக்கக்கூடாது, ஆர்டிகல் 370 பற்றி வாயை திறக்கக்கூடாது, வகுப்பு முஸ்லீம்கிட்ட கை வைக்கக்கூடாது, கிறிஸ்தவனை டச் பண்ணக்கூடாது சொன்னோமா இல்லையா? அதுபடி நடந்தோமா இல்லையா? இப்படி அக்ரிமெண்ட்டு போட்டு போனதுக்கும் காலில் விழுந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு இப்போ என்ன அவசரம்? 2024 தானே வேணான்னீங்க. 2024 அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது அவங்க கூட்டணியே வேணான்னாங்க. இல்லை, வேணான்னு சொன்னதோடு அந்த ஆள் கழிவு ஊத்தந்துருக்குது பாருங்கள். அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமியும் ஆர்பிஓ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் அதை அப்படியே பேசுனா நான் அசிங்கமாக பேசுகிறேன்னு சொல்கிறீங்க. அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போடுறாங்களே அதை அப்படியே நான் பேசுனா என் தம்பி நீயே கேட்குற, கொச்சையாக பேசுகிறேன், கட்சியாக பேசுகிறேன்னு. இப்போ ஏற்பட்ட கேடுகட்ட கட்சி தலைவரை என்னன்னு பேசுறது? நீங்கள் சாமி படம் பார்த்தீங்கல்ல, அதில் அந்த வில்லன் கடைசியில் 6 கார் 7 கார் மாதிரி ஓடுவான்ல,
அந்த மாதிரி திட்டுத்தனமாக ஓடுறிய உனக்கு வெக்கமாக இல்லை? அதை வேற இல்லாமல் மானங்கட்டு போய் அங்கே போய் பார்த்துட்டு திருட மாதிரி ஓடி வந்து நீ என்ன சொன்ன? வந்துட்டு என்ன சொன்னேன்? நான் என் கட்சி ஆஃபீஸை பார்க்க போனேன்னு தானே சொன்னேன். ஆனால் இப்போ நேற்று பிரச்சாரத்தில் என்ன சொல்கிற? நான் போய் அமித்ஷாவை பார்த்து தான் 100 நாள் வேலை திட்டத்துக்கு துட்டை வாங்கிட்டு வந்தேன்ற. 4 வருஷம் பிடுங்க முடியாது, இப்போ பிடுங்கின்னு வந்தேன்னு சொன்னால் எவனை நம்புவானா? சொல்லுங்கள் நீங்கள். அது ஏன் அப்படி திருடத்தனமாக ஓடனேன்ற? சரி, வந்தார் அமித்ஷா. நீ தமிழ்நாட்டுக்கு நீ தானே என்டிஏ தலைவர். நீ ஒரு வார்த்தை பேசுனியா? வாய் வழியாகவும் காற்று வரல, பேக் வழியாகவும் காற்று வரல, எல்லாத்தையும் ப்ளக்கு போட்டாச்சு. நின்றுட்டு கையை தூக்கிட்டேந்து வந்துட்ட. இது ஒரு கட்சி தலைவனுக்கு அழகா? அதெல்லாம் இல்லைங்க, தப்பு. அதெல்லாம் சும்மா பேச்சு. ஓகே, இப்போ வந்து தமிழகத்தில் தாமரை மலராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சைடில் வந்து இது பண்ணுறீங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இருக்கும்போது தாமரை தமிழ்நாட்டில் மலர்ந்தே தீர்வு வந்து சொன்னாங்க. என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு நடைப்பயணத்தை வந்து தொடர்ந்தார். இப்போ நயினார் நாகேந்திரன் அவர் வந்து இருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மாற்றம் மாறிக்கிட்டே இருக்கு. தமிழகத்தில் தாமரை மலருமா மலராதா? மலராது, அதுதான் உண்மை. இப்போ தமிழிசை அக்கா வந்தாங்க, அவங்க மிஸ்டு காலில் உறுப்பினர் சேர்த்தாங்க. எல் முருகன் வந்தார், ஒரு அமௌண்ட்டு அட்டையில் ஒரு வேல் எடுத்துன்னு சுற்றினார். அப்போவே முருகர் இவங்களை கண்டுக்கலை, முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை வந்தார், சவுக்கால் அடித்து பார்த்தாரு. நான் என்ன சொல்கிறேன், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை செருப்பு போட மாட்டேன். ஒரு வார்த்தையில் ஒரு வாக்கை சொல்லக்கூடாது. சொன்னால் அந்த வாக்கை உயிர் கொடுத்தாவது காப்பாற்றணும். இதுதான் திமுக. சரி, இன்ன வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க என்ன, இல்லை ஜெயிலில் தூக்கி போட்டால் கூட அந்த கட்சியை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி, அது வாக்கு, அதை காப்பாற்றணும். செருப்பு போட மாட்டேன்னு சொன்னேன். நயினார் நாகேந்திரன் வாங்கி கொடுத்தவொடனே போட்டுக்கினேன். அது ஏன்ட்ட கேட்டுதான் நானே வாங்கி கொடுத்துருவேனே. என்ன கொள்கை உறுதி உங்கள்கிட்ட இருக்குது? சவுக்கால் அடிச்சிக்கிறேன்னு சொல்லி பஞ்சு சவுக்கை வாங்கி வச்சுக்கின்னு சீன் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? அண்ணாமலை எங்கும் ஓடி ஒளிய மாட்டான், இங்கே தான் இருப்பான். இப்போ பதவியில் இருக்கும்போது நிறைய ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாரு. இப்போ நயினார் நாகேந்திரன் அவருக்கு பதவி கட்சிக்காரங்களை போய் பாருன்றாரு. மைக்கை நீ நீட்டினா ஆளை விடுங்கப்பா, கட்சிக்காரனை போய் பாருங்கள், என்னை விடுங்க. நான் வந்து என்னது அப்பா அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ணுறாராம், ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ணுறாராம், குழந்தை குட்டியோடு இருக்கிறாராம், அது வரைக்கும் ரைட்டு. ஆடு மாடுகளோட நேரத்தை செலவிடுறாராம். நம்ம சீமான் ஐயா மாதிரி ஆடு மாடு மாநாடு போடுறது மாதிரி. ஆமாம், அவர் மேயறதுக்கு இடம் கேட்குறது. அவர் வானாங்க, அவர் அவ்வளோதான். அவருக்கு என்ன, அந்த ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாளர்கள் உலகம் பூரா இருக்காங்க. அந்த சீமானு பிரபாகரனை பேசுகிறதுனால அவருக்கு 4 காசு போடுறாங்க. அந்த காசுக்காக எதையாவது கத்திட்டு போகிற ஒரு கோஷ்டி அவர். அதனால் சீமானை பற்றி பேச வேணாம். என்றைக்கு அந்த அம்மா அது அந்த பொண்ணு பேர் நான் புவனேஸ்வரியா விஜயலட்சுமி, அது மேட்ரு வந்து நான் காட்டில் தூக்கி போய் கற்பழித்தேன், இஷ்டப்பட்டு வந்தால் மாசமாக்கினேன், வேண்டான்னா கலைச்சேன், இப்படி ஒருத்தன் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு உயிரோட துரியறான் போது ஆனால் நான் வந்து விலங்கை விட கேவலமாக நினைக்கிறேன். அவர் பேச்சை பேச விரும்பலை. தமிழ் தேசியம் பேசுகிறார், தமிழரோட பண்பாடை பேசுகிறாரு. தமிழரோட பண்பாடு ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். ஆமாம் ஆமாம். அவர் என்ன சொன்னார்? இலங்கை போரில் பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பெண்ணுக்கு தான் நான் தாலி கட்டுவேன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ என்ன பண்ணுறாரு? இஷ்டப்பட்டு வந்தால் எவ்வளோ இருந்தாலும் பார்ப்பேன்றாரு. இதா தமிழ் தேசியம்? இதா தமிழர் பண்பாடு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு ஏமாத்து. நான் என்ன சொன்னேனே, இப்போ நான் விஜய் கட்சிக்காரனுக்கு இதை தான் சொல்கிறேன். நான் போகிற கூட்டத்துக்கெல்லாம் போகிறேன். சீமான் வரும்போது எப்படி வந்தார்? இப்படி வாய்ஜாலக்கம் பேசி பேசி பணக்காரனை இந்த கட்சிக்காரனை, வீடு வாசலோட இந்த கட்சிக்காரனை, அவனெல்லாம் ரோட்டில் தந்து விட்டார், ஏழை ஆக்கிட்டார். ஒரு ஆம்பளையில் ஒரு 117 பேர், பொம்பளையில் ஒரு 117 பேர் கேண்டிடேட்டுன்னு சொல்லி ஒரு அந்த விளையாட்டுக்கு கேலரி அடிப்பாங்கள்ல, அது மாதிரி அடித்து நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவர் போயிட்டாருன்னா அவன் சொத்தை விற்று செலவு பண்ணி தோற்று நாசமாக போனான். அவன் பூரா ஏழை ஆகிட்டான். இவர் இப்போ ஃபாரின் காரில் போய்க்கிறாரு. யாரே அந்த உலகத்துலேருந்து பணம் தரான அவனெலாம் வந்து எந்த கார் வருதோ வாங்கிட்டு போகிறாரு. அதே தான் நான் தம்பி விஜயோட ரசிகர்களுக்குன்னு சொல்கிறது. அவர் 2 படம் எடுத்தார். ஒரு படம் வந்துடுச்சா? ஜனநாயகன் ஒரு படம் இருக்கா? அது 26 ஃபஸ்ட்டில் படம் விடுவாரா? படம் வெளியே வருமா? ஓடுமா? மார்ச்சில் தேர்தல் அறிவிப்பாங்களா? மேல தேர்தல் நடக்குமா? காலை விட்டு பார்ப்பார். சுட்டுக்குச்சுன்னா திருப்பி எடுத்துன்னு படம் நடிக்க போயிடுவார். என் தம்பிங்க ரோட்டில் நின்று அடிபட்டு சாவாங்க. அதனால தான் அதை செய்யாதீங்க, அந்த துண்டை போட்டுன்னு சுற்றாதீங்க. நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிற அறிவுரை தான்.
இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களிடம் கூட நேற்று வந்து ப்ரெஸ் மீட் கேட்டிருப்பாங்க. 2026 மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறேன்னா விஜய் மாற்றத்தை எதிர்பார்ப்பாரு, இது முடிச்சோன்னா அரசியல் முடிச்சோன்னா திருப்பி படம் நடிக்க போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. பதில் அதான் நான் இதை வந்து 6 மாதமாக சொல்லிட்டு தெரியுறேன். 6 மாதமாக ஊரில் விஜய் ரசிகர்கள் இருக்கிற பக்கமாக பார்த்து அவங்கள கை நீட்டி தான் பேசியிருக்கேன். அதனோட விளைவு தானே போன வாரம் 20 பேர் வந்து நாங்கள் தாவேகாலேருந்து வந்துட்டோம், எங்களுக்கு துண்டை போட்டு திமுகவில் சேருன்னு சொன்னான். அதான உண்மை. அது ஒரு உதாரணம் கூட சொன்னேன்ல உங்களுக்கு. இங்கேருந்து தான் கிளம்பி எக்மோருக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். போய் அவனுக்கு காசு கொடுக்கலான்னு பின்பக்கம் திரும்பி பார்த்தா அவன் ஆட்டோவுக்கு பின்னாடி எழுதி வச்சுருந்தான், புல்லை பார்த்தால் மான் துள்ளும், நீரை பார்த்தால் மீன் துள்ளும், எங்கள் தளபதி விஜயை பார்த்தால் துல்லாத மனம் துள்ளும். சூப்பராக இருக்கா தலைவான்னா, முட்டாள்தனமாக இருக்குடான்னு. ஏன்னு கேட்டான். வெறும் கிரவுண்டை பார்த்தா தான் மான் துள்ளும், புல்லை பார்த்தா அது பாட்டுக்கு மேயும், தண்ணியில் தூக்கி மீனை போட்டால் நீந்தோம், வெளியே கரைக்கு போட்டால் துள்ளும். அதனால் இது முட்டாள்தனம். அங்கேயே பிளேடு வச்சு சொரிஞ்சான். எக்மோர் ஸ்டேஷன் வாசிப்பிலே சொரிஞ்சு இனிமேல் தாவாய்க்கால இருக்க மாட்டேன் அவன் சொன்னான். இப்போ போன வாரம் இது மாதிரி நான் தமிழ்நாடு முழுக்க போக போக கொஞ்சம் பேராக வந்துடுவாங்க. அவர் மறுபடியும் அங்கே தான் போகணும். இங்கேருந்து அங்கே போய் அங்கேயும் இல்லாமல் ஆகி ரோட்டில் நின்று என்ன பண்ணணுமோ அது பண்ணணும் அவர். அவ்வளோதான். ஓகே. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி வந்து ஆதாரங்களை வெளியிட்டிருந்தார், நிறைய ஆடியோக்களை வந்து வெளியிட்டிருந்தார். இப்போ அதுக்கான இது எல்லாம் நிறைய இடி அனுப்புனார். இப்போ ஏன் அமைதியாக இருக்காருன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது 2026க்கான வேலையை மறைமுகமாக செய்கிறாரா? இல்லையே, நீ இன்றைக்கே சொல்லிட்டாரு நான் 2026 தேர்தலில் நிற்க மாட்டேன்னு. அவர் ஆதாரம்லாம் வெளியில்லைங்க. நாங்கள் திமுகவில் தேர்தலுக்கு போட்டி போடும்போது நாமினேஷனில் போடுவோம்ல, எனக்கு இத்தனை வீடு இருக்குது, இத்தனை கார் இருக்குது, ஒன்றும் இல்லை 10 பைசா இருக்குது, என் பொண்டாட்டி பேங்க்கில் ஒரு 1000 ரூபா இருக்குதுன்னு போடுவோம்ல. இதை வச்சுக்கின்னு ஃபைல் 1 ஃபைல் 2ன்னு பெரிய ஜாம்பவம் மாதிரி எங்க வாயை திறந்தால் புழுவுறதுக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கானா அண்ணாமலையை தவிர வேறு யாருமே கிடையாதுங்க. 20,000 புக்கு படித்தேன், 10,000 20,000 கேஸ் போட்டேன். அங்கே போய் கர்நாடகாவில் போய் கேட்டு பாருங்கள். அவ்வளோலாம் பண்ண இல்லை, ஒரு பெரிய அதிகாரி இல்லை. ஏன் அதை விட்டு வந்தேன்னு கேட்டு இன்ன வரைக்கும் நாட்டுக்கு சேவையாட்ட தானே வந்தேன். உங்கள் கதை என்ன? பிஜேபியில் உனக்கு என்ன ரோலு? நிர்வாகிலாம் போட்டாங்க. ஒன்றும் இல்லை, இது பரவாயில்ல. அந்த அம்மா அந்த நாகர்கோயிலேருந்து ஒரு அம்மா வருமே, அது பேர் என்ன, 3 முறை காங்கிரஸில் எம்எல்ஏ, விஜயதாரணி. இதெல்லாம் எவ்வளோ பாவங்க. 3 முறை எம்எல்ஏ, சட்டசபையோட கொறடா அந்த அம்மா காங்கிரஸில். ஆனால் அதை ஆசை வார்த்தை கூப்பிட்டு வான்னு கூப்பிட்டு அதை ரோட்டில் நிற்க வச்சு எம்எல்ஏ தேர்தலில் சீட்டு தரல, எம்பி தேர்தலில் சீட்டு தரல, இப்போ நிர்வாக பட்டியல்லையும் கொடுக்கல. அது புருஷனும் இல்லை, அது பாவம் நடு ரோட்டில் நிற்க வச்சுங்க. இப்போ அண்ணாமலையை தூக்கி போட்டாங்க. வேலை முடிஞ்சுதா? முருகனாவது தேர்தலில் நின்னார், வேலை. அதனால தான் அண்ணாமலையே முருகன் யாத்திரை நடத்துந்து அறுபடை வீடுக்கு யாத்திரை நடத்தினார். முருகன் வேல் யாத்திரை நடத்தி தான் தேர்தலில் நின்று தோற்று மத்திய மந்திரி ஆகிட்டார். அது மாதிரி நம்ம ஆகிடுவோன்னு அண்ணாமலை கனவு கண்டார். இவருக்கு ஆப்படிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் தம்பி, இந்த தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம், அதிலும் திமுக என்ற ஒரு கட்சி இருப்பதனால்தான் அந்த கட்சியை எதிர்கொள்வதற்கு பாஜகவில் தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, முருகன் போன்றவர்கள் எல்லாம் தலைவரானார்கள் என்று சொன்னால் அதற்கும் திமுக தான் காரணம் என்பதை இந்த தலைவர்கள் உணர்ந்தால் இந்த நாடு உருப்படும். திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய நடக்குது அப்படின்னு தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு வரோன்னு சொல்லாதீங்க, நீ என்னன்னு பார்க்கல. சட்டம் ஒழுங்குன்றது எங்கே மீறுது? இதே ஜெயலலிதா ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினர், நீ சட்டம் ஒழுங்குன்னு சொன்னதுனால சொல்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் துறைமுகம் பழக்கருப்பையா, அவன் பொண்டாட்டி கையிலேருந்து 14 சவரம் தாலியோடு பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் அதை கண்டுபிடிக்கல. நாங்கள் அப்படி இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, அதை உடனடியாக சால்வ் பண்ணுறோமா இல்லையா? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தானே அதுக்கு தீர்வே கொண்டு வந்தீங்க அதிமுகலேருந்து. இது பொள்ளாச்சி விடவா ஏங்க? பிரச்சனை நடக்குது, வித்தின் 1 ஹவரில் எஃப்ஐஆர் போடுறோம், வித்தின் 3 ஹவர்ஸில் அக்யூஸ்டை தூக்குறோம், கேஸை நடத்துகிறோம். 5 மாதத்தில் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்தது இந்தியாவிலேயே அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் மட்டும்தான். இந்த 4 ஆண்டுகளில் வந்து லாக்அப் மர்டர் 20க்கும் மேற்பட்டது நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக அந்த அஜித் குமார் என்ற இளைஞர். ஆமாங்க, நடக்காத இல்லையே, எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. அது நடக்காமல் இருக்கணும்னு போராடுறோம். அதுக்காக அந்த சம்மந்தப்பட்டவங்களை யாராவது நாங்கள் காப்பாற்றுறோமா? ஒயின் ஷாப்பை மூடுன்னு திருப்பூரில் ஒரு அம்மா ஊர்வலம் நடத்திச்சு.
அதை பலார்னு கண்டத்தில் அற விட்டு காது செவிடாகிட்டான் ஒரு போலீஸு. அந்த போலீஸுக்கு பணி உயர்வு கொடுத்த ஒரு எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் அப்படி இல்லை, இப்படி பண்ணால் பனிஷ் பண்ணுற ஆட்சி இந்த ஆட்சி. அதை தான் ஒரு ஆட்சி செய்ய முடியும். ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கிறோம், அந்த 10 பேருக்குள்ளேயே ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வர்றதுக்கு சிரமப்படுறதா இருக்குது. இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு, இதில் நடக்கும். நடந்தால் அது அடுத்து நடக்காமல் தடுக்கிறது தான் ஒரு ஆட்சியோட கடமை. அந்த வேலையை சிறப்பாகவே செஞ்சிட்ருக்கார் முதலமைச்சர். நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கினேன், பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கினேன்னு சொல்கிற முதலமைச்சர் இவர் கிடையாது. சினிமாலேருந்து விஜய் வரார் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவர் வந்து அஜித்குமார் அவங்க வீட்டுக்கு நேரில் போகிறார். பட் முதல்வரும் துணை முதல்வரும் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் போகிறாங்க, ஏன் அஜித்குமார் வீட்டுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்புறாங்க. அஜித்குமார் வீட்டுக்கு ஏன் போகணுன்னு யாரும் சொல்லலை. இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததுனாலே நான் தமிழ்நாடு பூரா போகிறேன்ல, எனக்கு வந்து சால்வை போட்டு துண்டு போடுறது எல்லாமே அஜித் ரசிகர் தான். விட்டுறாதவரான்றானுங்க. அதனால் வந்து இவர் வீட்டுக்கு போகலையா அவர் வீட்டுக்கு போகலையா, போனதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டேன்றீங்க. இங்கே போனார் அங்கேயும் போகலன்னு தானே கேட்குறீங்க. அவருக்கு எதனா ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக போவார். எல்லாரையும் இந்த தமிழ்நாட்டில் வாக்குரிமை உடைய அனைவருக்குமான முதலமைச்சர். அதுதான் அவர் சொன்னார், எனக்கு ஓட்டு போட்டவங்க இல்லை, ஓட்டு போடாதவங்க கூட எனக்கு ஏன் போடலன்னு ஏங்குற மாதிரி நான் ஆட்சி பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்காரு. அதனால் யாரையும் விட்டு வைக்க மாட்டார். ஓகே, 2026 யாருக்கு சாதகமாக இருக்கும்? நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். வந்தவுடன் முதல் பேட்டி உங்களுக்கே கொடுக்குறேன். ஓகே, இன்னொரு கடைசியாக ஒரு கேள்வி. நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. இப்போ நடிகர்கள் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், ஐயா கமல்ஹாசனாக கூட இருக்கட்டும், ஆரம்பத்தில் திமுகவை எதிர்ப்பேன், திமுகவை ஒழிப்பேன் என்று வந்தார்கள். இப்போ எம்பி சீட்டுக்காக திமுகவுக்கே வந்து விட்டார்கள். விஜயும் அது மாதிரி திமுகவை ஒழிப்பங்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் திமுகவில் திருப்பி இணைய வாய்ப்பு இருக்கா? அதாவது நான் அடிக்கடிக்கு மேடை தோறும் சொல்கிறது, திமுகவை ஒழிப்பேன் அழிப்பேன் என்று யார் கிளம்பினாலும் அவர்களுக்கு ஆயுசு கம்மி. உங்களுக்கு தெரியாதுன்னா இந்த பேட்டியில் அவ்வளவும் லைனாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் போய் அதை ஆராய்ச்சி கூட பண்ணி பாருங்கள். அதை தாண்டி இருந்தால் திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொல்பவர்களுக்கு ஆயுசு குறைவு. அதையும் தாண்டி அவர்கள் இருந்தால் ஒரு காலத்தில் கண்டிப்பாக திமுகவை ஆதரித்து ஆக வேண்டிய கட்டாயம் வந்தே தீரும். ஓகே ஐயா, உங்கள் நிறைய தகவல் வந்து எங்களுக்கு சொன்னீங்க. உங்கள் பொன்னாள் நேரத்தை ஜெம் தொலைக்காட்சியாக ஒதுக்குது. நன்றி. ரொம்ப நன்றி. உங்கள் ஊடகத்துக்கும் என்னை பேட்டி எடுத்த உங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.